அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சீஷர்களை குறித்தே தியானித்து வருகிறோம். சீஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், அப்புறம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு வரோம். அதில் உறங்கின சீஷர்கள், ஓடின சீஷர்கள், சிலுவை சுமந்த சீஷன், ஒரு பாக்கியம் பெற்ற சீஷன், நிர்பந்தத்தினால் சுமக்கக்கூடாது பாக்கியத்தோடு சுமக்கணுன்றதை பார்த்தோம். அப்புறம் இழந்த சீஷன் என்பதில் யூதாஸை குறித்து பார்த்து வரோம். யூதாஸ் அந்த அந்தஸ்தை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஆளுகையை இழந்தான். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை கூட அவன் இழக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த நகரத்தில், அந்த நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்துச்சான். ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் அதிலே அந்த கற்களிலே பதிக்கப்பட்டிருந்துச்சான். இதில் யூதாஸ் பேர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. நிறைய பேர் நினச்சிப்பாங்க யூதாஸை ரொம்ப பரலோகத்தில் வச்சுருப்பார் ஆண்டவர். இயேசு ரொம்ப தெளிவாய் சொன்னார், அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருக்கும், அவனுக்கு ஐயோ, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொன்னார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அவனுக்கு, இயேசுவால் ஐயோ என்று சொல்லப்பட்ட அவனுக்கு, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு அவன் அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். நித்திய ராஜ்யத்தில் எல்லாருடைய பெயரும் இருக்கிற இடத்துல அவன் பெயர் இல்லையே, அவனுடைய பெயர் அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது. காரணம், அந்த பெயர் கிறுக்கப்பட்டிருக்கும். அந்த பெயர் இப்பொழுது கண்டிப்பாக யூதாஸின் பெயர் இருந்திருக்காது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வேணால் வாழலாம், ஒன்றை மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாள் சந்திக்க வருவார், அல்லது நாம் கண்களை மூடி ஒரு நாள் அவரை சந்திக்க போவோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நிச்சயம் இருக்கணும், என் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என் பெயர் எழுதினாரா? ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் கிறுக்கப்பட்டிருக்குமா? இப்படி வேதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்வீர்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போது அந்த புஸ்தகத்தில் யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, யார் யார் பேர் அங்கே இல்லையோ அவன் நிச்சயமாய் அங்கே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கி கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? யூதாஸ் நித்திய ராஜ்யத்தை இழந்து போன ஒருவன். தேவனுடைய பிள்ளைங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன், நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், என்னெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் மரிக்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்த சீஷனாய் வாழணும். நான் விசுவாசியாக பிறந்து விசுவாசியாக சாக தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நமக்காக வந்ததின் நோக்கம், விசுவாசியாக பிறந்திருக்கலாம், ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் மரிக்கும்போது இயேசுவின் சீஷனாய் நான் மரிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம் என்பதை விட எப்படி முடிக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியம். நாங்கள் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது நித்திய ராஜ்யத்தில் கண்ணை திறக்கணுமே ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை பெறணுமே, அந்த மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வரணுமே. எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாதபடி அதில் எழுதப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அதற்கு ஏற்றாற்போல் இந்த உலகத்தில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் சீஷத்துவத்தை புதுப்பித்து கொண்டு உம்மை நோக்கி ஓடி வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே
8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட MD வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். BTH 3 வருடங்கள் முடித்தவர்கள், இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.